நின்ற நிலை, அமர்ந்த நிலை, கிடந்த நிலை என 3 நிலைகளில் திருமால் காட்சி தரும் கோவில். அமர்ந்த நிலையில் வணங்கி நிற்கும் கருடாழ்வார் அருளும் தலம். விஜயநகர மன்னர் காலத்து கோவில். செஞ்சி நாயக்கர்கள் திருப்பணி செய்த ஆலயம். சூரியனும் சந்திரனும் தன் ஒளிக்கதிர்களால் வழிபடும் கோவில் என பல்வேறு பெருமைகள் கொண்ட ஆலயமாக திகழ்வது வேங்கடாம்பேட்டை வேணுகோபால சுவாமி திருக்கோவிலாகும். புராண வரலாறு. கலியுகத்தின் தொடர்ச்சியில் சடமர்ஷனர் என்ற மகரிஷி வடநாட்டில் தவம் இருந்து வந்தார். ஆனால் அப்போது முழுவதும் அமைதி குலைந்து போசூழலும் அதர்மமும் தலை தூக்கியதால் அமைதி வேண்டி தென்னாட்டுக்கு பயணமானார். தென்னாட்டில் இன்றைய திருக்கோவிலூர் பகுதிக்கு வந்தார். அப்போது இப்பகுதி பஞ்ச கிருஷ்ண அரண்யம் என்னும் வனப்பகுதியாக இருந்தது. வனத்திற்குள் சடமர்ஷனர் அலைந்து திரிந்த போது வெப்பம் தாழாமல் தவித்தார். அப்போது அங்கே தென்கரை ஓரமாக ஓடிய நீரூற்று தென்பட்டது. அதில் தன் கை கால்களை நனைத்து வெப்பத்தை தணித்தார். பின்னர் அந்த நீரூற்று ஓடிய பாதையில் பயணம் செய்தார். அந்த நீரூற்று பாதை வடகோடியில் உள்ள தீர்த்தவனம் என்ற இடத்தில் முடிவடைந்தது. அந்த இடம் இயற்கை எழில் சூழ அமைதியாக காட்சி தந்ததால் அங்கேயே அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார். அந்த மகரிஷியின் தவத்தால் மகிழ்ந்த திருமால் தாயாரோடு அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்போது அந்த மகரிஷி, இறைவா, தாங்கள் இந்த உலகத்தை காக்க மேற்கொண்ட அனைத்து அவதாரங்களையும் காட்டியருள வேண்டும் என்று கேட்டார். அதன்படியே அவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார். பின்னர் மகரிஷி இந்த இடத்தில் நின்ற கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் நிரந்தரமாய் தங்கியிருந்து அடியவர்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்றும் கேட்டார். அதன்படியே நின்ற கோலத்தில் ருக்மணி சத்யபாமா உடனாய வேணுகோபாலராகவும், கிடந்த கோலத்தில் ஆதிசேஷனின் பாம்பனையில் பள்ளி கொண்ட ராமராகவும் காட்சியருளினார். தொன்மை சிறப்பு. தமிழக கோவில்களின் வரலாற்றை அறிய உதவும் மெக்கன்சி வரலாற்று குறிப்புகளும் கிபி 1464 எழுதப்பட்ட செப்பு பட்டயமும் புதுச்சேரி ஆனந்தரங்க பிள்ளையின் நாட்குறிப்பேடும் இத்தலத்தின் தொன்மையையும் வரலாற்றினையும் அறிய உதவுகிறது. செஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த வேங்கடபதி நாயக்கர் காலத்தில் கிபி 1464 முதல் 1478 இத்திருக்கோவில் திருப்பணி செய்யப்பட்டு செழிப்புடன் விளங்கியது. தெலுங்கு மன்னனின் குடும்பத்தை சேர்ந்த வெங்கட்டம்மாள் என்ற பெண்மணியின் நினைவாக இவ்வூர் வெங்கட்டம்மாள் பேட்டை என அழைக்கப்பட்டது. இதுவே மருவி தற்போது வேங்கடாம்பேட்டை என அழைக்கப்படுகிறது. கிபி 1464 சுமார் 12 ஆண்டுகள் செஞ்சி நாயக்கர் ஆட்சி காலத்தில் இவ்வூர் சிறப்பு பெற்றிருந்ததை செப்பு பட்டயத்தின் வாயிலாக அறிய முடிகிறது. புதுச்சேரியை ஆண்ட பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியில் துபாஷி என்னும் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்த ஆனந்தரங்கம் பிள்ளைக்கு இவ்வூர் மானியமாக வழங்கப்பட்டதாக தலவரலாறு கூறுகிறது. மேலும் புதுச்சேரியின் வரலாற்று ஆவணமாக திகழும் ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பில் இவ்வூர் வெங்கட்டம்மாள் பேட்டை என்றே குறிப்பிடப்படுகிறது. ஆலய அமைப்பு. ஊரின் கிழக்கே பெரிய மதில் சுவர்களை கொண்டு சுமார் 30,000 சதுர அடியில் சிதிலமடைந்த 7 நிலை ராஜகோபுரத்துடன் திருக்கோவில் அமைந்துள்ளது. வாசலின் முன்பாக கருட மண்டபம் காணப்படுகிறது. ராஜகோபுரத்தின் கீழ்ப்பகுதியில் கிபி 1884 ஆண்டின் கல்வெட்டு விஜயநகர மன்னர் காலத்தை உறுதி செய்கிறது. மகா மண்டபத்திற்குள் தெற்கு நோக்கி வைகுந்த வாசன் அமர்ந்த நிலையில் அருள்கிறார். அவருக்கு ஆதிசேஷன் 5 தலைகளுடன் குடை விரித்து நிற்கிறார். இதனையடுத்து சடமர்ஷன மகரிஷியின் விருப்பத்திற்கு ஏற்ப காட்சி கொடுத்த வேணுகோபாலரை தரிசிக்கலாம். கருவறைக்குள் சுமார் 6 அடி உயரத்தில் சங்கு சக்கரங்களை 2 கரங்களில் தாங்கி மற்ற 2 கரங்களில் புல்லாங்குழல் பிடித்து ஊதும் பாவனையில் வலது காலை சற்றே மடித்து பெருவிரலால் தரையில் ஊன்றியுள்ளார். நின்ற நிலையிலான இந்த எழிலான கோலத்தை காண கண்கோடி வேண்டும். வேணுகோபால சுவாமியின் இருபுறமும் ருக்மணி மற்றும் சத்யபாமா காட்சி தருகின்றனர். மூலவரை தரிசித்து தெற்கே திரும்பினால் செங்கமலவல்லி தாயார் தனி சன்னதியில் உள்ளார். பத்மாசன கோலத்தில் 2 கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியும் மற்ற 2 கரங்களில் அபயமுத்திரையுடனும் காட்சி தருகிறார். வடக்கே ஆண்டாள் சன்னதி உள்ளது. இதன் அருகே சுமார் 18 அடி நீள பாம்பனையில் ராமபிரான் அருளும் சயன கோலம் நம்மை பரவசப்படுத்துகிறது. இவரது மார்பில் திருமகளும் திருவடியில் சீதாதேவியும் வீர ஆஞ்சநேயரும் உள்ளனர். இந்த ஆலயத்தில் ஆவணி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 6 நாட்களுக்கு காலை 6 மணிக்கு சூரியன் தன் கதிர்களால் மூலவரை வணங்குகிறார். அதே போல புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு முன்னும் பின்னும் தலா 3 நாட்கள் சந்திரன் தன் ஒளிக்கதிர்களை செங்கமலவல்லி தாயார் மீது பாய்ச்சுகிறார். ஊஞ்சல் மண்டபத்தின் அருகே அழகிய திருக்குளம் உள்ளது. 1 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இந்த குளத்தின் கிழக்கு கரையில் கருடாழ்வார் சன்னதியும் உள்ளது. கோவிலின் எதிரே சுமார் 50 அடி உயர 16 கத்தூண்கள் கொண்ட ஊஞ்சல் மண்டபம் இருக்கிறது.
இம்மண்டபத்தில் குதிரை வீரர்களின் உருவங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன. ஊஞ்சல் மண்டபத்தின் வடகிழக்கில் திருமால் தன் சக்கரத்தை ஏவி உருவாக்கிய சக்கர தீர்த்தம் கிணறு வடிவில் அமைந்திருப்பதாக தலவரலாறு கூறுகிறது. இவ்வாலயத்தில் தெலுங்கு புத்தாண்டான யுகாதி பண்டிகை, கார்த்திகை தீப திருவிழா, வைகுண்ட ஏகாதசி, தை திருநாள் ஆகியவை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அமைவிடம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடிக்கு வடக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் வெங்கடாம்பேட்டை உள்ளது. சென்னைக்கு தெற்கே 215 கிலோமீட்டர் தொலைவிலும், வடலூருக்கு வடக்கே 7 கிலோமீட்டர் தூரத்திலும், கடலூருக்கு தெற்கே 35 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருத்தலம் இருக்கிறது.